ஆசீர்வாதமான நாள் அனைவருக்கும். இன்றைக்கு நாங்கள் நீதிமொழிகள் 9வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த வசனம் கூறுகிறது, பரியாசக்காரர்களை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். எனக்கு அன்பானவர்களே, யார் இந்த பரியாசக்காரர்கள் என்று யாரை பற்றி கூறுகிறது? காரர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்கள், அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணராதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் ஞானமுள்ளவர்கள் என்றால் யார்? அவர்கள் தங்களை கடிந்து கொள்ளும் பொழுது தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள், அதை சரிப்படுத்த விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வேதம் கூறுகிறது, ஞானமுள்ளவனை நாங்கள் கடிந்து கொண்டால் அவன் உன்னை நேசிப்பான் என்று சொல்லியிருக்கிறது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் எப்படிப்பட்டவர்? தேவன் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்கள் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் எப்படியாக மறு உத்தரவு செலுத்துகிறீர்கள்? ஞானமுள்ளவர்களா அல்லது பரியாசக்காரர்களா? இந்த நாளிலே நீங்கள் இதை தியானியுங்கள். நீங்கள் ஞானமுள்ளவராக இருந்தால் நீங்கள் தங்களுடைய தவறை ஏற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் அதை சரிப்படுத்துவீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பாஸ்டர் ராஜகிரி பெத்திரி சபை.